கூலி நல்லா இருக்கு சகோ, கூலி நல்லாவே இல்லை சகோ அப்படின்ற மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இருந்தாலும் நான் எப்படிப்பட்ட ஒரு ரசிகன் பார்த்தீங்கன்னா, இந்த அஜித், ரஜினி, விஜய் படங்கள்லாம் ரிவ்யூ விடுங்க சகோ. நல்லா இருக்கா, ஏன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, உள்ள எட்டி பார்க்கலாம். நல்லா இல்லையா, ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, அதையும் உள்ள வந்து எட்டி பார்த்து நானே டிசைட் பண்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு ரசிகன் நான் சகோ. இவங்க படத்தை, இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் படத்தை நான் வெல்லஃப்டே விட மாட்டேங்க. நானே உள்ள போய் ஆடி அவுட் ஆனாலும் பரவாயில்லையா, பிச்சு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்புத்தன்மை இருக்கு. இந்த சூப்பர் ஸ்டார்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் படங்கள் நம்ம போகும்பொழுது நிறைய கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டோம். யார் மியூசிக், யார் டைரக்ஷன், யார் ப்ரொடியூசர், அதெல்லாம் உள்ள போய் தேட்டருக்குள்ள தான் அந்த கேள்வியை கேட்போம். இந்த ஆக்டர்ஸ் கிட்ட வரும்போது நல்ல தரமான ஆக்டர்ஸா இருப்பாங்க, சூப்பரான ஆக்டர்ஸா இருப்பாங்க. இருந்தாலும் லொட்டு லொசுக்குன்னு 1008 விஷயம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் போலாமா, என்ன ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படிலாம் கேட்டுட்டு தான் உள்ள போவோம். அதனால தான் இவங்களுக்கு அந்த பவர் ஆஃப் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் சொன்ன பெயர்களுக்கு இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரஜினி சார் படத்துக்கு கிட்ஸ் நாட் அலோட்னா எப்படிங்க, அதுவும் ஏ சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க. அதன் காரணமாக வயலன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு, கிட்ஸ் நாட் அலோட்னு. இது என்ன ஆகுனா, நிறைய ஃபேமிலிஸா வந்து படம் பார்க்குறவங்க வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆல்ரெடி உருவாகி இருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் தேட்டருக்கு போயிட்டு அவங்க கிட்ஸ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டு அவங்க மொத்தமா திருப்பி ஃபேமிலியே திரும்பி வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு செட்பேக்கா நான் பார்க்குறேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லை சகோ, ரஜினி, விஜய் இவங்க படத்துக்குலாம் வந்து ஒரு குழந்தைகளோடு போய் பார்க்கறது தான் ஒரு ஃபேமிலியோட அவுட்டிங்காகவே இருக்கும். இன்ஃபேக்ட் ஏன் டிஎன்பிஎல் மேட்ச் நீங்க மதுரை, சேலம் மக்கள்லாம் போனீங்கன்னா குடும்பத்தோடு தான் வந்து கிரிக்கெட் மேட்சே பார்க்கறாங்க. அப்படின்ற போது ரஜினி படம், இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் படம் வந்து ஒரு திருவிழா மாதிரி பார்க்குற அந்த குடும்பத்தினருக்கு இது ஒரு மிகப்பெரிய சிட்பேக்கான்னு நான் பார்க்குறேன். எனிவே, சில காட்சிகள் மாற்றப்பட்டு, குறைக்கப்பட்டு, டிலீட் செய்யப்பட்டு, ரீசர்டிபிகேட் சென்சார்ல வாங்குவாங்களா, so that அந்த ஃபேமிலிஸ் கிட்ட உங்க கிட்ஸையும் கூட்டிட்டு வாங்கயா, நீங்க ஏன் திரும்பி போறீங்க அப்படின்னு சொல்லப்படுமா? ஏன்னா அந்த ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப நாளா வெயிட்டிங்கிற மாதிரி ஒரு மோட்ல இருந்திருக்காங்க. அதுவும் ரஜினி சார் பக்கம் அப்படின்ற போது பயங்கர டிசப்பாயிண்டடா இருக்காங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லேயே சில ஃபேமிலிஸ். அது மாற்றம் ஏற்படுமான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் சகோ, கூலியா இருக்கட்டும் இல்ல விராட் கோலியா இருக்கட்டும், 6-4 அடிச்சாதான் ஸ்டேடியம்குள்ள வருவான்னு சொல்லக்கூடிய ஒரு ரசிகன் இருக்கலாம். ஆனா அவனை பார்த்தாலே போதியா மனசுக்கு சந்தோஷம் சொல்லக்கூடிய இந்த ரசிகனும் இருக்கலாம். அப்படின்ற போது டெஃபினட்டா நான் போய் கூலியா பார்க்க போறேன் சகோ. ஏறி பார்க்கணும் தோனின்னா, ஐயோ என்ன வாய்ஸ் வேற மாதிரி ஆயிடுச்சு, நான் ரஜினி சார் படம்லாம் பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப பாருங்க கண்ணா, ஏனினா ஏறி பார்க்கணும், தோனினா 6 அடிக்கணும், ரஜினி ரசிகன்னா ஒரு தடவையாவது படம் பார்க்கணும். வாட்டா